எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வெல்கம் டு கவிஷ் கிச்சன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த ஒட்டி ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் மக்ரோனின்னு சொல்லக்கூடிய பாஸ்தா இருக்கு இல்லையா, அது வச்சு தான் செய்ய போகிறோம். இது வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நல்ல சூப்பராக வெந்திருக்கு அப்படின்றத. வெந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு எல்லா தண்ணியுமே சுத்தமாக க்ளீனாக வடித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியில் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு உதுத்து விட்டதுக்கப்புறமா இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கோட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்ல ஒரு கோட்டிங்கும் கிடைக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு பாதி அரிசி மாவு பாதி கூட பயன்படுத்தலாம். நான் ஃபுல்லாகவே கார்ன்ஃப்ளவர் மாவு தான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா இதை கோட்டிங் கொடுத்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லாவே கோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ ஒரு பக்கம் ஆயில் நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போது எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு எல்லா பாஸ்தாவும் ரெடி ஆகியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அப்படியே எடுத்து போடுங்க. பார்த்து பொறுமையாக போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்தாவில் உள்ள அந்த ஈரத்துக்கு அப்படியே எல்லா எண்ணெயுமே உறிஞ்சிடும். ஸோ அதனால் எண்ணெய் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆல்ரெடி பாஸ்தா மைக்ரோனி வெந்தது தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆயில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுனாலே நல்லா டக்குன்னு வெந்துடும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 நிமிஷம் நல்லா வேகமாக அந்த பொங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துலேயே இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கி வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் உள்ள சலசலப்பு அந்த சத்தம் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் உடனே வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். இது அப்படியே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நான் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக பொரிச்சு நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இது கூட வரமிளகாய், கூடவே பூண்டு, இது மாதிரிலாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் அந்த பவுலில் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அதை ஷேக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இது ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மக்ரோனி பாஸ்தா, இதை இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். சரி, ஒரு சிலருக்கு இது மாதிரி சொன்னால் புரியும், மக்ரோனினா புரியும், ஒரு சிலருக்கு பாஸ்தானா புரியும். அதனால 2 பேருமே சேர்த்து சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. இது கூட சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக நம்ம அந்த சோள மாவு சேர்த்தனால பாருங்கள் அங்கங்கே அதை அப்படியே பிடிச்சிட்டு நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது கூட நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக குலுக்கி விட்டீங்க, ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த பாஸ்தா கூட நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இது மாதிரி நீங்கள் செய்யணும். செஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வெளியில் குர்குரே, லேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ கெமிக்கல்லாம் நமக்கு இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா. வீட்டில் ரொம்ப ஹைஜீனிக்காக இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தும் கூட நம்ம கண் முன்னாடி நம்ம செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ தாராளமாக வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டினதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் எடுத்து குளுக்கும் போது அதோடைய சவுண்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலியமாக சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பை.